Hi students, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் knowing our numbers. எக்ஸசைஸ் 1.1 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா நம்பர்ஸ்னா என்ன, எப்படி நம்பர்ஸை வந்து கம்பேர் பண்றது, டிஜிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்பர்ஸ் ஃபார்ம் பண்றது, நம்பர்ஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது, அண்ட் ஃபைனலி இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி டீடைல்டா இந்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ். நம்பர்ஸ் அப்படின்னா வந்து என்னது, எண்கள். சரிங்களா? ஸோ நம்பர்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யூசிங் டிஜிட்ஸை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ டிஜிட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னெல்லாம் டிஜிட்ஸ் வந்து இருக்கு, 0 1 2 3 4 5 6 7 8 and 9. ஸோ டோட்டலி 10 டிஜிட்ஸ் வந்து இருக்கு. இந்த 10 டிஜிட்ஸை பயன்படுத்தி தான் டோட்டல் நம்பர்ஸே வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 139. ஸோ இங்க வந்து டிஜிட் 1 3 and 9 யூஸ் பண்ணி நம்ம வந்து 139 வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டிஜிட்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்பர் வந்து ஃபார்ம் பண்றோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது எப்படி நம்பர் நேம்ஸ் எழுதுறது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பிளேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ பிளேஸ் வேல்யூ, இப்போ நான் வந்து ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதாவது 9549 அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நம்பர் நேம் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணிருங்க. இப்போ இந்த 9 அப்படின்ற டிஜிட் எந்த பிளேஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து இருக்கு. 4 அப்படின்ற டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளேஸ்ல வந்து இருக்கு, டென்ஸ் பிளேஸ்ல வந்து இருக்கு. 5 அப்படின்ற டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 100 பிளேஸ்ல வந்து இருக்கு. அதே மாதிரி 9 இந்த டிஜிட் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து 1000 பிளேஸ்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதோட நம்பர் நேம் எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 9549. So 9549. 549. ஸோ இப்படிதான் பிளேஸ் வேல்யூ வந்து யூஸ் பண்ணி நம்பர் நேம் வந்து எழுதலாம். சரிங்களா? ஸோ பிளேஸ் வேல்யூ இல்லாமலையும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்பர் நேம் எழுத தெரிஞ்சதுன்னா அதையும் வந்து எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது கம்பேரிங் நம்பர்ஸ். எப்படி வந்து ஒரு ரெண்டு நம்பரை வந்து கம்பேர் பண்றது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு நம்பர் வந்து எடுத்துக்க போறேன். 5 6 7 8 9 and 1 2 3 4. ஸோ இப்படி வந்து ரெண்டு நம்பர் வந்து எடுத்திருக்கேன். இதுல எது வந்து கிரேட்டர் நம்பர், அதாவது பார்க்கும் போதே வந்து தெரியுது இதுதான் கிரேட்டர் நம்பர். எப்படி சொல்றீங்க, இதுல வந்து எத்தனை டிஜிட் வந்து இருக்கு, 1 2 3 4 5. ஸோ இங்க வந்து பார்த்தா 5 டிஜிட் வந்து இருக்கு. அதே இது செகண்ட் நம்பர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 டிஜிட் தான் வந்து இருக்கு. அதாவது எந்த நம்பருக்கு வந்து கிரேட்டர் டிஜிட் வந்து இருக்கோ அந்த நம்பர் தான் கிரேட்டர் நம்பர். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா 56,789 தான் கிரேட்டர் நம்பர். சரிங்களா? இப்போ ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருந்ததுன்னா எப்படி கம்பேர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். 5679 7239. ஸோ இப்படி ரெண்டு நம்பர் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 4 டிஜிட் தான் வந்து இருக்கு, இதுலயும் 4 டிஜிட் தான் வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து பிளேஸ் வேல்யூல உள்ளதை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணணும். ஸோ பிளேஸ் வேல்யூல எப்படி கம்பேர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து பிளேஸ் வேல்யூ வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் 1000. அதே மாதிரி ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் 1000. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 1000ல உள்ளதை கம்பேர் பண்ணணும். ஸோ இங்க வந்து பாருங்க 5 கிரேட்டர் நம்பரா இல்ல 7 கிரேட்டர் நம்பரா, 7 தான் கிரேட்டர் நம்பர். ஸோ அப்படின்னா 7239 தான் கிரேட்டர் நம்பர் when compared to 5679. ஸோ இங்க நம்ம வந்து தௌசண்ட்ஸ்ல இருக்கிறத வந்து கம்பேர் பண்றோம். இப்போ இந்த தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல இருக்க டிஜிட்டே சேமா இருந்தா என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இங்க நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 5679 அதே மாதிரி 5729 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 பிளேஸ்ல ரெண்டுமே 5 தான் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்க டிஜிட்டை கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து 7 வந்து கிரேட்டர் கம்பேர் டு 6. ஸோ அப்படின்னா 5729 இஸ் கிரேட்டர் நம்பர் கம்பேர் டு 5679. இப்போ 100th பிளேஸ்ல இருக்கதும் சேமா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இங்கேயும் 5629. ஸோ இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணணும், அதாவது 1000ல இருக்கிறது சேமா வந்து இருக்கு, 100th பிளேஸ்ல இருக்கிறது வந்து சேமா இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னா டென்ஸ்ல இருக்கிறத கம்பேர் பண்ணணும். ஸோ இதுல 7 பெருசா 2 பெருசா, 7 தான் பெருசு. ஸோ அப்படின்னா 5679 தான் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர். இதே இது டென்ஸ்ல இருக்கிறதும் சேமா இருந்தா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒன்ஸ்ல இருக்கிறத கம்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 5672 5673.
ஸோ இங்க 567 567 ரெண்டும் சேமா தான் வந்திருக்கு எல்லா டிஜிட்ஸும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? ஒன்ஸ்ல இருக்கிறத கம்பேர் பண்ணணும். இங்க 2 வந்து கிரேட்டர் நம்பரா 3 கிரேட்டர் நம்பரா? 3 தான் கிரேட்டர் நம்பர். அப்படின்னா 5673 வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர். ஸோ இப்படிதான் நம்பர்ஸை வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த லாஜிக்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் வந்து எழுதிடலாம். ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங்னா என்ன அர்த்தம்? ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர். டிசெண்டிங்னா பிக் நம்பர் டு ஸ்மால் நம்பர். ஸோ இந்த கான்செப்டை வந்து யூஸ் பண்ணிட்டு ஈஸியா வந்து நம்ம வந்து எடுத்து எழுதலாம். அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது ஃபார்மிங் நம்பர்ஸ் யூசிங் டிஜிட்ஸ். இப்போ டிஜிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்பர் ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 டிஜிட் வந்து ஏதோ ஒரு டிஜிட் வந்து எடுத்துக்கிறேன். 4 7 9 2. ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணி வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க என்னெல்லாம் நம்பர் வந்து ஃபார்ம் பண்ணலாம்? 9 7 4 2. இந்த மாதிரி பல காம்பினேஷன்ல ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இதுவே 4 டிஜிட் நம்பர்லயே வந்து இருக்கிறதுலயே பிக்கஸ்ட் நம்பர் வந்து அதாவது கிரேட்டர் நம்பர் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இதுல நம்ம என்ன பண்ணணும்? அதாவது 4 7 9 2 இந்த 4 டிஜிட்ல எது வந்து கிரேட்டர் டிஜிட் அப்படின்றது வந்து பாருங்க. 9 தான் இருக்கிறதுலே கிரேட்டர். ஸோ 9 வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துடணும். சரிங்களா? ஸோ 9க்கு அப்புறம் எது வந்து கிரேட்டர்? 7 தான் கிரேட்டர். ஸோ 7 வந்து எழுதியாச்சு. 7க்கு அப்புறம் எது கிரேட்டர் அப்படின்னு வந்து பாருங்க. 4 தான் கிரேட்டர். ஸோ 4 எழுதியாச்சு அண்ட் ஃபைனலி 2. ஸோ கொடுத்திருக்க டிஜிட்ல வந்து நம்ம வந்து பிக்கர் நம்பர் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதே இது ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து கேட்டாங்கன்னா இதை அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. சரிங்களா? அதாவது 2479 2479. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர். அதாவது இந்த டிஜிட்டை வந்து பயன்படுத்தி இப்போ இதுல 0 வந்து இருந்துச்சுன்னா அதுக்கான நம்பர்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். 0397. ஸோ இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட் நம்பர் வந்து ஃபார்ம் பண்ணணும். 4 டிஜிட் நம்பர் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். இதுல பிக்கஸ்ட் நம்பர் எது வந்து இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இங்க கம்பேர் பண்ணும்போது எது வந்து இருக்கிறதுலே கிரேட்டர் டிஜிட்? 9 தான் கிரேட்டர். ஸோ 9 ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. அடுத்து வந்து 7 எழுதியாச்சு. அடுத்து 3 அண்ட் ஃபைனலி 0. ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்மாலஸ்ட் நம்பர்னா இந்த 4 டிஜிட்டை நீங்க கம்பேர் பண்ணும்போது 0 அப்படின்றது தான் ஸ்மாலஸ்ட் டிஜிட். ஸோ எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 0ல வந்து ஸ்டார்ட் ஆகாது. இப்போ 0 நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 3 டிஜிட் என்னவா வந்து இருக்கும்? 397. முன்னாடி 0 இருக்கிறதுனால இதுக்கு வந்து வேல்யூ வந்து இருக்காது. அப்படின்னா இது வந்து 397. ஸோ இது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பரா மாறிடும். ஸோ அதனால எப்பயும் வந்து 0வை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி கேசஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுலேயே 0க்கு அப்புறம் எது வந்து லோவஸ்ட் நம்பர் அப்படின்றத வந்து பாருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 தான் கம்மியான நம்பர். ஸோ இந்த 3க்கு அப்புறம் 0 வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எது லீஸ்ட்? 7 9. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 9 வரும். சரிங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலான 4 டிஜிட் நம்பர். இது வந்து கிடையாது. சரிங்களா? இதை வந்து நினைவு வச்சுக்கோங்க. 0ன்னு வரப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும் நம்பர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது எக்ஸ்பேண்டிங் நம்பர்ஸ். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் நான் வந்து எடுத்துக்கிறேன். 5 6 7 8 9 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நம்பரை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு முன்னாடி இதோட பிளேஸ் வேல்யூவை எடுத்து எழுதிக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000 அண்ட் 10,000. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? லேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறீங்க. இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1,56,789 இதோட நம்பர் நேம். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது? 1 lakh. ஸோ இங்க வந்து என்ன டிஜிட் இருக்கு அப்படின்றது பாருங்க. ஸோ 1 into 1 lakh. ஸோ 1 lakhனா எத்தனை 0 வந்திருக்கணும்? 1 போட்டாச்சு. 1 2 3 4 5 5 0 வந்திருக்கணும். ஸோ 1 2 3 4 5 பிளஸ் அடுத்து என்ன இருக்கு? 5 வந்திருக்கு. ஸோ 5 into 50,000. ஸோ 5 into 10,000 பிளஸ் அடுத்த டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 6. ஸோ 6 into 1000 பிளஸ் 7 into 100 பிளஸ் 8 into 10 பிளஸ் 9 into 1. ஸோ 9 ஒன்ஸ்ல. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஒரு நம்பர் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க.